சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும் வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும் இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும் அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா எழுந்திடு எழுந்திடு ஒன்றாய் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா உயிரை சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம் சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம் தண்ணீராக நீ இருந்தால் தவளைகள் தானே நீச்சலிடும் சூரியனாக இரு மனிதா பூமி உன்னை சுற்றி வரும் ஆகாயத்தை உன் சிறகால் அளந்திட நீயும் பறந்திடடா பூகோளத்தை உன் தோள்கள் சுமந்திட நீயும் நிமிர்ந்திடடா இளைஞரே இளைஞரே புது யுகமே இனி இந்த பூமியின் புது சரித்திரம் யுகம் யுகம் புது யுகம் யுகம் நில்லுங்க சார். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. இப்ப நான் யாருக்கும் பதில் சொல்றதா இல்ல. ஆனா நான் பேசிதான் ஆகணும். செத்து போன அந்த பொண்ணும் தாயோட வயித்துக்குள்ளேயே சிரிச்சு அதே வயித்துக்குள்ளே இறந்து போச்சே இந்த பூமியை கூட பார்க்காத சின்ன சிசு, அதுக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நாங்க தான் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலையே, அதுக்கப்புறம் அவங்க சாவுக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்? நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாம அந்த பொண்ணு இறந்து போனதுனாலதான் அவளோட சாவுக்கு நீங்க காரணம்னு சொல்றேன். ஒருவேளை நீங்க வைத்தியம் பார்த்து அந்த பொண்ணு செத்து இருந்தா விதி மேல பாரத்தை போட்டுட்டு பேசாம போயிருப்போம். ஹலோ, நீங்க எதுக்கு சத்தம் போடுறீங்க? நீங்க என்ன அந்த பொண்ணுக்கு அக்காவா தங்கச்சியா உறமுறையா? நான் புது யுக பத்திரிகையோட சப் எடிட்டர் சார். காசு கொடுத்து எங்க பத்திரிகையை வாங்கி படிக்கிற பொதுமக்களால தான் எங்க குடும்பமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க சார்பா நான் கேள்வி கேட்டுதான் ஆவேன். இதை பாருங்க, பணம் கட்டாம எங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. எங்களுக்கு வர வேண்டிய பாக்கி 30 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. ஆபரேஷன் பண்ணி ஒரு ஆள் செத்து போயிட்டானா, ஆளே போயிட்டான், அதுக்கப்புறம் எதுக்காக காசு தரணும்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிருங்க. அதுக்காக நாங்கள் பண்ண ஆப்ரேஷன் இல்லைன்னு ஆயிருமா? அதுக்கான செலவு நாங்கள் தான் எடுத்துக்கணுமா? அப்படியே பொழிச்சிட்டிங்கன்னா கையில் காசு இல்லை சார்னு பரிதாபமாக நிற்கிறீங்க. ஹோட்டலில் சாப்பிட்டு பில்லு கொடுக்காம போனால் மாவாட்ட சொல்கிறதுக்கு நாங்கள் ஹோட்டலாக நடத்துகிறோம். நானும் அதே தான் சார் கேட்குறேன். இது என்ன மளிகை கடையா? காசு கொடுத்தாதான் சாமா கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு? இல்லை ப்ரீபெய்ட் கார்டா? காசு போட்டதான் செல்ஃபோனில் பேச முடியும்னு சொல்கிறதுக்கு? இது ஒரு ஹாஸ்பிட்டல் சார். நீங்களே டாக்டர்ஸ். உங்களை மாதிரி ஒரு டாக்டர் உருவாக்குறதுக்கு நம்ம அரசாங்கத்துக்கு 25 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஆனா நீங்க எவ்வளவு ஃபீஸ் கொடுத்திருப்பீங்க? 5 வருஷத்துல 5 லட்சம் கூட தாண்டி இருக்காது. ஏன் அரசாங்கம் உங்களுக்கு எவ்வளவு லட்சம் செலவு பண்ணுது? ஏன்னா டாக்டர் தொழில் மத்த தொழில் மாதிரி இல்ல. கொஞ்சமாவது சேவை மனப்பான்மை இருக்கணும் சார். அதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சவங்களுக்கு. நாங்க 20 லட்சம் 30 லட்சம் சொல்லிட்டு டொனேஷன் கொடுத்து படிச்சிருக்கோம். அதுக்கு வட்டி போட்டு கணக்கு போட்டு பாருங்க, நாங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்போம் உங்களுக்கு புரியும். அந்த காசெல்லாம் நாங்க எப்ப வசூல் பண்றது, எப்படி வசூல் பண்றது? பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 தொழில் இருக்கு, 1000 வழி இருக்கு. இன்னைக்கு அந்த பொண்ணை நீங்க காப்பாத்திருந்தீங்கன்னா, வெளியில உங்களை திட்டிட்டு இருந்தானே அவ புருஷன், அந்த ஆளு உங்களை கடவுள் மாதிரி நினைச்சிருப்பான். கடவுளுக்கு அப்புறம் உங்களால மட்டும்தான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் சார். அதனாலதான் எப்படியாவது காப்பாத்திட்டேன்னு கோயில்ல மட்டும்தான் மனசுக்குள்ள கேட்டுக்கிறோம். ஆனா வாய் விட்டு சொல்ற இடம் டாக்டர் கிட்ட மட்டும்தான். இப்படிப்பட்ட புனிதமான டாக்டர் தொழில கொடுமையான கந்து வெட்டு தொழிலோட ஒப்பிட்டு பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய்,
நீ ரொம்ப ஓவரா பேசுற. முதல்ல நீ வெளியே போ. இப்ப நான் வெளியே போறேன். ஆனா கூடிய சீக்கிரம் நீங்க உங்க முதலாளி எல்லாரும் உள்ள போறீங்க. என்ன மிரட்டுறியா? ரொம்ப ஓவரா பேசாத. உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்க. எப்படி நடந்தது? சிசரின் பொண்ணு 5000 ரூபாய் போட வேண்டியது. பணத்துக்காக தான் சார் வெளியே போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளேயே போட மாட்டேன். ஓகே, வருத்தப்படாதீங்க. அம்மா அழாதம்மா, பார்த்துக்கிறேன். அவசரத்தில் என் ஃபோனை இங்கே வச்சுன்னு தெரியலையா? காயத்ரி, உன் ஃபோனை கூட கவலைப்படாதீங்க. என்ன ஹாஸ்பிட்டல்ல சுடுகாடா? ஒப்பாரி வைக்காதீங்க. ஆடி தூக்கி முதல்ல வெளியே போங்க. டேய், பாட்டின்னு சொன்ன உன்னை கொன்னுடுடா. இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. இருங்க, போலீஸை கூப்பிடுறேன். உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாம நாங்களே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சு. போலீஸ் மட்டும் இல்லை, ஆர்டிஓ விசாரணைக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. தாசில்தாரும் வந்துட்டு இருக்காங்க. போங்க, போய் உங்கள் டீன்ட்ட சொல்லுங்க. போங்க போங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே இங்க 2 கத்துறனாலே அழுதுனாலே எந்த பிரயோஜனம் இல்லை. செத்து போன சித்திரான உயிரோட திரும்பி வர போறா. அவளை நல்லபடியா அடக்கம் பண்ணணும். நான் போய் மார்ச்சிரியால கூட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. உங்கள் ஒய்ஃபோட சாவுக்கு காரணமாக இருந்த டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்து மேலே தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்தில் அரசாதிகள்லாம் வந்துடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன நடந்ததோ அதை அப்படியே போலீஸ் கிட்ட சொன்னீங்கன்னா நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்காம இருக்கும். எங்க போச்சு?
ஹலோ புதுயுகம். ஹலோ, நான் மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன் பேசுகிறேன். வணக்கம் மேடம், நான் கல்பனா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார் இருக்காரா? இல்லை மேடம், வெளியே போயிருக்காரு. இல்லையா? எப்போ கிளம்புனாரு? 3 மணிக்கே கிளம்பிட்டாரு. 3 மணிக்கே புறப்பட்டாரா? ஆமாம் மேடம். வீட்டுக்கு வரலையே. எங்கே போனார்னு தெரியுங்களா? எங்கே போனார்னு தெரியல, ஆனால் யார் கூப்பிட்டு போனாங்கன்னு வேணால் தெரியும். யாரு? அதான் மேடம், காயத்ரி. காயத்ரியா? சப் எடிட்டர், ரிப்போர்ட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு எம்டிக்கு சகலமும் அவங்க தான். சொன்னால் நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க கிட்டேருந்து ஃபோன் வந்தோன்னா உடனே கிளம்பி போயிட்டாரு. சரி. சார் உங்களை பார்க்க தாசில்தார் வந்திருக்காரு. சரி, வர சொல்லு. சார் வாங்க. சார், எஸ்கியூஸ் மீ, 1 minute. எஸ் சார், எஸ். ஹைஜீனிக் வாட்டர் கம்பெனிலேருந்து மிஸ்டர் பிரபுலாராம் வந்திருக்காரு. அந்த 10 லட்சம் ரூபாய். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? இங்கே எவ்வளோ பெரிய டிஸ்கஷனில் உட்காந்துட்ருக்கேன். இப்போ வந்து அது இதுன்ட்டு இப்போ யாரையும் பார்க்க முடியாது. சார், அந்த மேட்ரு முடிகிற நிலமையில இருக்கு. அந்த மேட்ரு முடிஞ்சதுன்னா 3 லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும். போங்க, நான் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சார், அவர் இன்னைக்கு டெல்லி போகிறாராம். சொல்கிறத செய்யுங்க. போங்க, நான் இப்போ 3 கோடி ரூபா ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சாரி சார். சாரி ஜென்டில்மேன்ஸ், நீங்கள் கேட்ட ப்ராஜெக்டை இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ஓகே, ஹவு டு மேக் த ப்ராஜெக்ட்? இதை பாருங்க கண்ணன், இந்த செல்ஃபோன் ஃபேக்ட்ரியை தமிழ்நாடை விட்டு இந்தியாவை விட்டு வேறு நாட்டுக்கு போக விட மாட்டேன். அவங்க கேட்குற இடத்துல ஃபேக்ட்ரி கட்ட கவர்மெண்ட்டுனா அனுமதி தராமல் இருக்கலாம். அவங்க கேட்குற வசதிகளோட நான் வேறு இடத்த பிடிச்சி தரேன். 1 week டைம் கொடுங்க போதும். There is no time, sir. சார், யூ டோன்ட் பாதர். எஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். கேரி ஆன். வணக்கம் பொன்குமரன். சொல்லுங்க. ஃபார்மா மருத்துவமனையில் ஒரு பெரிய பிரச்சனை. சரி. சரி, நம்ம வழக்கமான இடத்துல இன்றிரவு சந்திப்போம். மீதி விஷயத்தை அங்கே கலந்து ஆலோசிப்போம். அகைன் சாரி ஜென்டில்மேன், ஒரு முக்கியமான கால். சார், he told better idea. என்ன சொல்லுங்க? சார், no problem. I will catch better way. ஓகே. சாந்தி,
சாந்தி, வாட்ச்மேன் சார். அம்மா எங்கே போயிட்டாங்க? அம்மா உள்ளதான் இருக்காங்க. சரி, நீ போ. சரி சார். சாந்தி, சாந்தி. ச்சே, ஏன் கதவு திறக்க மாட்டேன்றா? சாந்தி, எவ்வளவு நேரமா பெல் அடிக்கிறது, கதவு தட்டுறது, கூப்பிடுறது? கதவு திறக்கிறதுக்கு ஏன் எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரமா பெல் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 5 நிமிஷம் இருக்கும். 5 நிமிஷம்? வெறும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கே உங்களுக்கு என் மேல கோவம், ஆத்திரம், எரிச்சல்லாம் வருதே. 5 மணி நேரம் 5 மணி நேரம் நான் உங்களுக்காக வாசலையே நின்னு காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? 5 மணிக்கு வரேன்னு சொன்ன மனுஷன் 10 மணிக்கு வரீங்களே, எனக்கு எப்படி இருக்கும்? அப்போ வேணும்னா நீ கதவு திறக்கலையா? அதை விடுங்க, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 5 மணிக்கு எங்கேயும் வரல, ஆபீஸ்லயும் இல்ல, எங்க போனீங்க? ஃபார்மா ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் போய் அவனுங்கிற கட்டாயம், அதான் போனேன். சரி போனீங்க, போனதை நான் தப்பு சொல்லல. ஒரு கால், ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணி எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாது, நீ டின்னரை கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லிருக்கலாம்ல. டின்னருக்கு கூப்பிட்ட என் ஃப்ரெண்டும் எனக்கு ஃபோன் பண்ணி நொந்து போயிட்டா தெரியுமா? பண்ணிருக்கலாம், ஆனா மொபைல் நான் எங்கேயும் மறந்து வச்சிட்டேன். மொபைல் இல்லைன்னா என்னங்க, தடுக்க விழுந்தா தெருவுக்கு 100 எஸ்டிடி பூத் இருக்கு. சாந்தி, என் வேலை அப்படி, பெரிய டென்ஷன். என்ன பண்ண சொல்ற? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. அதே தான் நானும் சொல்றேன், நீங்களும் என்ன புரிஞ்சுக்கங்க. ஒரு நாளைக்கு நீங்க 100 பேரை பாக்குறீங்க, பேசுறீங்க, பழகுறீங்க. ஆனா நான் உங்களை மட்டும்தான் பாக்குறேன், பேசுறேன், பழகுறேன். உங்களை விட்டா நான் வேற யார்கிட்டங்க பேச முடியும், பழக முடியும், சிரிக்க முடியும்? சாரி சாந்தி, ஐ எம் வெரி வெரி சாரி. இனிமேல் இது மாதிரி ஒரு தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா, ஓகேவா? அதான் நான் சாரி சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன கோபம்? இதை பாருமா, நான் 1000 பேரோட பேசினாலும் பழகினாலும் நீ தானம்மா எனக்கு எல்லாமே. நீயே இப்படி கோபப்பட்ட எப்படி? சாரி. ஏன் அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்றது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வர 2ஆம் தேதி எங்க அம்மா அப்பா வர்றாங்க. அப்படியா? இது அவங்க வீடு, அவங்க எப்போ வேணாலும் வரலாம் போலாம். நான் ஒன்றும் அதுக்கு சொல்லல. பின்ன அன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம்? நீங்க தான் சொல்லணும். எனக்கு என்னம்மா தெரியும், நீயே சொல்லிடுற. போங்க நீங்க, இது கூட தெரியாம இருக்கீங்க. அன்னைக்கு நமக்கு வெட்டிங் டே. ஆமால, நம்ம கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிப்போச்சு. வாட் a சர்ப்ரைஸ், நாள் போனதே தெரியலையே. இங்க பாருங்க, 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேமா, அந்த டைம் எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன், ஃப்ரீ பண்ணிக்கிறேன், ஓகேவா? சரி சரி, சாப்பிட வாங்க. இல்லை சந்தே, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வேண்டாம், விட. சரி, அப்ப எனக்கும் வேண்டாம். ஐயோ, நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா? இல்ல. அப்போ வா, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம், வா வா. என்ன இப்படி கப்படிக்குது? முழுசா போயிட்டு வந்துட்டல? இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு சார், இன்னொரு தடவை போயிட்டு வந்துட்டுமா? ஏயா தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு சக்கரை நோய் இருக்கா? அதெல்லாம் இல்ல சார். பின்ன என்னையா 10 நிமிஷத்துக்கு ஒரு போயிட்டு இருக்க? அட போங்க சார், நட்ட நாடு ராத்திரி இந்த பொட்டை காட்டுல டியூட்டி பார்க்க சொல்றீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஆந்த அலறுது, கோட்டா கத்துது. அறிவு இருக்கா உனக்கு? நாம என்ன கிளக்கா ஐயா 9 மணி போயிட்டு 6 மணிக்கு வர்றதுக்கு? போலீஸ்காரன் 24 மணி நேரம் ஆன் டியூட்டில இருக்கணும். அது மட்டும் இல்லையா, மந்திரிகளுக்கும் நாம தான் பாதுகாப்பா இருக்கணும், பிணத்துக்கும் நாம தான் பாதுகாப்பா இருக்கணும். அவளை ஏன்யா சாமி சில திருடு போகாம இருக்கிறதுக்கு கோயிலுக்கே நாம தான் பாதுகாப்பா இருக்கணும். நீங்க இருக்கலாம் சார். இங்க பாருங்க, ஏதோ மோகினி பிசாசு நடந்து வர மாதிரி பயமா இருக்கு சார். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். அதானே பார்த்தேன். ஏன் சார், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த பேய் பிசாசு மோகினி பயம்லாம் இருக்காதா சார்? நல்லா கேட்டப்போ 24 மணி நேரமும் பேயோடவே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் எப்படியா மோகினி பிசாசை கண்டு பயப்படுவேன்? பாய முடியா, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி குண்ட கமெண்டெல்லாம் கேள்வி கூடாது. ஒழுங்கா மாமூல் கிடைக்கிற வழியை பாரு, போய் டியூட்டி பாரியா. இது கொண்டு குறைச்ச இல்ல சார்.
2 பேரு சைக்கிள் வரல பைக்கில் வரல நடந்து வரானுங்க, என்ன பண்றது? அதை ஏன் என்கிட்ட சொல்ற? போய் மடக்கி பிடி. சொல்லிக்கிட்டே இருக்கேன், போமன்னுட்டு இருக்க. இல்ல சார், வரவன் குடிகாரன் கொலகாரன் கொள்ளக்காரனா இருந்து மடியில கத்தி வச்சிருந்து எடுத்து சரக்குன்னு சொரிவிட்டான்னு வச்சுங்க, என்ன சார் ஆகும்? மூதேவி நெகட்டிவ் அப்ரோச் பண்றியே, பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணு. நாம யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரன், தைரியமா இருக்கணும். போய் மடக்கே. சார் எனக்கு என்ன கல்யாணம் கூட ஆகல சார். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இங்கே நிக்கிறேன், வரும்போது 2 பேரும் மடக்குவோம். தோலை. சரி சார். ஏய் நில்லு. ஏய் இங்க வா. வாங்க. எங்க போயிட்டு வர? சினிமாக்கு போயிட்டு வரேன் சார். டிக்கெட் இருக்கா? என்ன சார் நீங்க போய் டிக்கெட் கட்டிக்கிட்டேன்? ஏன் அருகிட்ட முண்டா, ஐயா கேட்டது அந்த டிக்கெட் இல்லடா, நீங்க படம் பார்த்த டிக்கெட். அதை எடுங்க. பெரிய திறமையா பதில் சொல்றதா நினைப்பா, எடுங்கடா. இந்தாங்க சார். இந்தாங்க சார். எங்கிட்ட டெகால்ட்டியா? நான் நேத்து பார்த்த டிக்கெட்டை கேட்கல, இன்னைக்கு பார்த்த டிக்கெட்டை கேட்கறேன். இன்னைக்கு நைட் ஷோ பார்த்த டிக்கெட் தான் சார் இது. என்ன விளையாடுறியா? யாரோ பார்த்துட்டு கீழே போட்ட டிக்கெட் எடுத்துட்டு வந்து எங்கிட்ட காட்டியா? பாதி டிக்கெட்டை காமிச்ச சரி, டிக்கெட் வாங்க காசு கொடுத்தியே அதை காட்டு. சார் அந்த காசு தான் தியேட்டர்ல கொடுத்துட்டேன் சார். யோ நீ பணம் கொடுத்து தான் படம் பார்த்தாங்கறத நாங்க எப்படியா நம்புறது? தியேட்டர்ல நீ கொடுத்த பாரு 50 ரூபா 100 ரூபா, அதை எடு. எடா அப்பதான் நம்புவோம். சார் உண்மையாலுமே நீங்க பெரிய ஆளு சார், எங்கேயோ போயிட்டீங்க சார். ஐ ஆம் இன்ஸ்பெக்டர் கோபி. எங்க ஐயா ஏமாத்த முடியாது, பணத்தை எடுத்து கொடுங்கடா. குடியா கொடுத்துட்டல, போ போய. ஒழுங்கா வீட்டுக்கு போகணும். சரிங்க சார். சிரிக்காத, வா போலாம். சார் கடைஞ்ச மோர்ல வெண்ணெய் எடுத்ததை கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீங்க அந்த பானை கழுவ தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிறாள் சார். உங்க திறமைக்கு தகுதிக்கு நேரம் நீங்க டிஜிபி ஆயிருக்கணும். என்ன ஐஸ் வைக்கிறியா? ஏற்கனவே பனி கொட்டுதியா, வா வீட்டுக்கு போலாம். சரிங்க சார். என்ன காயத்ரி, இப்பதான் போனா அதுக்குள்ள அடுத்த நிமிஷமே வந்துட்டேன். நேத்து ஆபீஸ்ல ஒரே டென்ஷன், பேங்க்குக்கு போக முடியல, அதான் இன்னைக்கு போயிட்டு வந்தேன். விஜயா எங்க? விஜயா குளிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். விஜயா விஜயா இத வந்துட்டேன். நீ என்ன நீ? உன்னை காயத்ரி தாமா கூப்பிட்டா. என்னக்கா நீ ஆபீஸ் போயிட்டேன்னு சொன்னாங்க, இப்போ இங்க இருக்க? இந்த 3000 ரூபாய். இது அதான் ஒரு வருஷம் வீணாகுதுன்னு இல்லை, அதான் மூகாம்பிகை கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்ல விசாரிச்சேன். 3000 ரூபாய் ஃபீஸ்ன்னு சொன்னாங்க. பிஜிடிசிஐ தான் ஃபர்ஸ்ட், அதை படித்தா நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கே போய் சேர்ந்துரு. அனைவரும் கைகள் கொலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே நீ, இனி இந்த பூமியின் சரித்திரம் நீ. யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். எழுந்திடு எழுந்திடு ஒன்றாய், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு.